சென்னையில் இந்தி பிரச்சார சபான்னு டி நகரில் இருக்குது. அதில் போய் இந்தி படிச்சுதான் இருந்தாங்க. யாரும் தடுத்து நிறுத்தலையே. விருப்பப்பட்டவர்கள் போய் மூன்றாவது மொழியை இந்தியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தாய்மொழியிலிருந்து பிறந்த மொழிகள்லாம் இருக்குது. தாய்மொழியான தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம், தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு, தமிழிலிருந்து பிறந்தது தான் மலையாளம். அந்த மூணாவது மொழி தான். அதை போய் படிக்கலாம். அது யாரும் வேணாம் நாங்கள் சொல்லலையே. இந்த அரசை பொறுத்தளவுக்கு, இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு இருமொழி கொள்கை தான் அது உகந்த மொழியாக இருக்கும். அதுதான் பொருளாதாரத்தை இந்த ஆங்கிலம்ங்கிற இணைப்பு மொழியை பகிர்ந்த காரணத்தினால்தான் பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று டாக்டர்கள் இன்ஜினியர்லாம் சென்று பல்வேறு வகையில் பணத்தை டாலர் மூலமாக ஈட்டி இந்திய பொருளாதாரத்தை அதிகமாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டுடைய பொறியாளர்களும் மருத்துவர்கள் தான். ஆனால் அவங்க பயின்றது ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் பயின்றால் தான் பிற நாட்டுக்கு போய் பணிகள் செய்ய முடியும். தமிழ் தனிநாடு, தமிழ் என்ற தனிநாடு உருவாக்கிட நிலைமை வேண்டாம் என்று ஒரு அமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு என்ற ஒரு தனி நாடு உருவாக்கிவிடும் நிலையை மத்திய அரசு உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படின்னு அவர் சொல்லல. நீ மாற்றி சொல்ற அப்படின்னு அவர் சொல்லல. அதாவது ஏற்கனவே நாங்கள் வரியை நீங்க தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வரியை வசூல் பண்ணிருக்கீங்க, அதனால அந்த வரியை முறையா எங்களுக்கு பங்கிட்டு கொடுங்க. அப்படி பங்கிட்டு கொடுக்கல என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு முன்னால் நாங்கள் தான் வரி வசூல் பண்ணியிருந்தோம், கமர்ஷியல் டேக்ஸ் போற நாங்கள் தான் வசூல் பண்ணியிருந்தோம். இப்போ ஜிஎஸ்டி பேர்ல அங்கே எடுத்துட்டு போனாங்க. இப்போ அவங்க எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கல. அந்த வரி அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தையான அவர் ஒன்று இந்த தனிநாடுலாம் அவர் சொல்லலாம். அது நீங்களா ஒரு கற்பனை பண்ணி